மல்லி, முல்லை இதெல்லாம் பதியம் போடுறது ரொம்ப ஈஸிங்க. நான் கூட வாங்கி வாங்கி ஒவ்வொரு தடவையும் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த தடவை பார்த்தேன் முடியவே முடியாது. எத்தனையை வாங்குறது அப்படின்னு வாங்கி வச்சதில் நாங்களே பதியம் போடுறது. எப்படின்னா, அந்த கிளையவே இங்கே கொஞ்சம் திக்காக இருக்க கிளையை மெல்லமாக மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த இலையை மட்டும் வெட்டிட்டு அந்த மடித்த இடத்த அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி நல்ல மண் போட்டு மூடி ஒரு வெயிட் வச்சா போதுங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து அந்த நம்ம எந்த பக்கத்தை மடித்து விட்டோமோ அங்கே துளுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வேர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த வளைச்சி விட்டு பண்ணி இங்கே தாங்க இருக்கேன் பாருங்க. அது மாதிரி தாங்க ஒவ்வொரு செடியும் ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு, இன்னொரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு அப்படியே மடித்து விட்டு தான் மல்லி, முல்லை இதெல்லாம் நான் அப்படி தாங்க பண்ணுறேன். அப்புறம் பறிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது இல்லையா? அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு தொட்டியில் அப்படியே கட்டைங்களை பதிச்சுட்டு அதை ஒரு சின்ன ஒரு நம்ம ஹைட்டுக்கு ஒரு பந்தல் மாதிரி போட்டுட்டு அப்போ பாருங்களேன், பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ தான் வளர்ந்து வருது பாருங்கள். எல்லாம் மேலே கயிறெலாம் கட்டி விட்டுருக்கோமா, அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு கட்டையும் ஒரு தொட்டி வச்சு அதில் பதிச்சு வச்சுட்டு கம்பியால் கட்டி விட்டுட்டேன். இப்போ இதுலேயும் இப்போ நான் இந்த மாதிரிலாம் நமக்கு வேஸ்ட்டாக இருக்கிற இந்த கேனில் இந்த மாதிரி சொருகி விட்டுருக்கேன். இது சும்மா ஒரு அழகுக்காக. மற்றபடி நல்ல கம்பி போட்டு கட்டிட்டோன்னா இது அழகாக படந்து வந்துருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ மழை பெஞ்சு வந்ததுனால நல்லா துளிர் விட்டுருக்கு, இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் மொட்டுக்கள்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கீழே இருக்க அடியில் தான் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. மேலே மழை பெஞ்சனால நல்ல துளிர் படர ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சு அது மக்கி அந்த மண்ணையே நான் இதில் போட்டேன். பெருக்கும் பொழுது விடுற அந்த இலைகளையும் இது போட்டு, ஏன்னா அதுவே போதும் இதுக்கு. அந்த இலைகள்லாம் இதிலே தான் நான் போட்டு வச்சுருப்பேன் பாருங்கள். ஒவ்வொன்றையும் மடித்து விட்டுருக்கேன் பாருங்கள். மடித்து விட்டாலே ஈஸியாக வருதுங்க. பாருங்கள், மடித்து விட்டு தான் துளுத்துருக்கு. அதுக்கப்புறமா அதை இதோடு இணைச்சி விட்டுடுவேன். இதுதாங்க ஈஸியாக பண்ணுறோம். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு தொட்டியும் அதுக்காக. ஏன்னா மாடி தோட்டத்தில் என்ன தான் தொட்டியில் பூ வச்சாலும் அவ்வளோ பூக்கள் வராது நம்ம நினைக்கிற அளவுக்கு. அதனால் பக்கத்தில் ஒரு தொட்டிங்களை வச்சு மடித்து விட்டு அது மாதிரி படர்ந்தது தான் இந்த செடி எல்லாமே பாருங்கள். இந்த பக்கம் இப்படி படர்ந்துருக்கு. இதில் முல்லை இருக்குது, அப்புறம் மதுரை மல்லி இருக்குது, அப்புறம் மல்லிலேயே அடுக்கு மல்லி இருக்குது. இதெல்லாம் இப்படியே மொத்தமாக அங்கங்கே வச்சுருப்பேன். அப்படியே மடித்து விட்டு இது ஒரு தான். இது அது மட்டும் இல்லைங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஜாதி மல்லி வச்சுருக்கோம். ஜாதி மல்லியும் அதே மெத்தடில் தாங்க பண்ணுறேன். அதையே மடித்து விட்டு அப்படியே பண்ணி தான் இத்தனை கிளைகள் வந்துருக்கு. ஜாதி மல்லி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கிளை வரும், அந்த கிளை மட்டும்தான் வளரும். பக்கத்தில் ஒரு கிளை வளரவே வளராது. அப்போ தான் பக்கத்தில் எது வருதோ அதை அப்படியே மடித்து பொறுமையாக விட்டு அதையும் அப்படியே மண்ணில் பதிச்சு ஒரு வெயிட் வச்சுருவேன். வச்சா அது திரும்பி அது வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அதை அப்படியே ஏற்றி விட்டுருக்கோங்க. இந்த தொட்டி எதுக்குனாக்கா மழை தண்ணீர் சேர்த்து வைக்கிறோம். இந்த மழை தண்ணி நிறைஞ்சி வந்ததுன்னா அதில் மீன் விட்டுருக்கேன் பாருங்களேன். மீன் இருக்கும் பாருங்கள். இந்த தண்ணி அதாவது மழை நின்ன பிறகு அதுக்கப்புறம் இந்த காலியாகிற வரல இந்த தண்ணிங்களை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கடைசியாக ஒரு 1/4 டேங்க்கு அதை அப்படியே வச்சுப்போம். 1/4 டேங்க் மட்டும் அப்படியே நிறுத்தி வச்சுப்போம். அந்த மீன் வளர்கிறதுக்காக அந்த தொட்டி நிறைஞ்சிடுச்சுன்னா அந்த தண்ணியை தான் ஊற்றுவோங்க. இனி வரும் நாட்களில் வேறு விதமாக செடி வளர்க்குறத பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.